எஸ், குட் மார்னிங். புது வருஷத்தில் சந்திச்சிருக்கோம் வேணே, புது வருஷத்தில் சந்திக்கிறோம். ஸோ தி கோல்டன் ரிவிஷன் ரைட்டா. குயிக்காக வந்து ஒவ்வொரு அலகுகளாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலகுகளாக குயிக்காக ரிவிஷன் பண்ணி கொண்டு போவோம். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். இந்த வருஷம் தெறிக்க விடுறோம் ரைட், சரிதானே? ஸோ என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி பிள்ளைகள், ஸோ இந்த இடத்துல முடிவெடுப்போம். மேக்ஸிமம் ஒர்க் அவுட் பண்ணுறோம், நினைச்ச ட்ரீமை வந்து அடையிறோம், அவ்வளோதான் ரைட்டானே. ஸோ நல்ல விஷயத்த சொல்லி தொடங்கியிருக்கோம் ரைட்டானே. குயிக்காக விஷயத்துக்குள்ள போவோமா ரைட்டா. மைண்ட் செட்டை நல்லா வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் ரைட்டா. நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான் நடக்கும், நீங்கள் ஆசைப்படுறது மட்டும்தான் நடக்கும். ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அடையிறதுக்குரிய வேலையை பார்க்குற விஷயம் தான் நடக்கும் ரைட். ஆசைப்பட்டு போட்டு இருந்தால் நடக்காது, அடையிறதுக்குரிய விஷயம் தான் நடக்கும், சரிதானே? சரியா? எல்லாம் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்களா? எனர்ஜி காணாது, காலையில் பயங்கர எனர்ஜி இருக்கணும். ரைட், ஓகே ரைட், நம்புறீங்க தானே? ஓகே, காலையிலேயே சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லாருண்ட கனவும் நிச்சயம் மெய்ப்படும். கனவு நிச்சயம் மெய்ப்படும் ரைட்டா. திரும்ப திரும்ப சொல்லுவோம் ரைட். சரி, கவனிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், முதலாவது பாடத்தில் 2வது அத்தியாயம் பிள்ளைகள் வேகமாக சொல்லி விடுறேன். அதில் எப்படியான கேள்விகள் வரும், ஸோ இப்படி என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், என்னென்ன விஷயத்தெல்லாம் வழங்கி வச்சுக்கொள்ளணும், இவ்வளோத்தையும் வேகமாக சொல்லி விடுறேன், கவனிங்க. ஸோ ரிசோர்ஸ் புக் போதும், வேற ஒன்றும் தேவையில்ல, ரிசோர்ஸ் புக் போதும். நான் சில டியூட்டோரியல் வேணும்னு சொன்னால் அதை நான் வந்து ஷேர் பண்ணி கொள்ளுவேன். ஸோ அதை தாண்டி நீங்கள் படிக்க வேண்டி இருக்காது. ஸோ இந்த இடத்துக்குள்ள நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்ற தாண்டி நீங்கள் வேற ஒன்றுக்குள்ளேயும் போக வேண்டிய அவசியம் இல்லைன்ற அளவுக்கு அந்த குறிப்பிட்ட விஷயத்தை நான் சொல்லி கொண்டு போகிறேன். கைக்கிற விலங்குதா? இவ்வளவுதான் உங்களுக்கு தேவை, இதுக்கு அப்பாற்பட்டோ தேவையில்லை. சோளத்துக்கு படிச்சீங்கன்னா போதும், அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி விட போறேன் ரைட் தானே. ஸோ எல்லாத்தையும் சொல்லி கொண்டு போகிறதில்ல. எப்படித்தான் பிள்ளைகள், அதில் பௌதிகவியல் கணியங்கள் வளைகள் என்ற பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அடிப்படையான 7 அலைகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல கதை சொல்லி வந்திருப்பாங்க. ஸோ ஏன் வந்து நம்ம இதை பயன்படுத்துகிறோம், அப்படியான இடங்களை பயன்படுத்துகிறோம், மரக்குட்டியில் பயன்படுத்துகிறோம், அந்த மாதிரி கதை சொல்லி வந்து ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ அந்த குறிப்பிட்ட ஒவ்வொன்றின் நீள அகல உயர அடிப்படை கணியங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 7 கணியங்கள் இருக்கும். அந்த 7 கணியங்களை கதைக்க முதல் நீளங்கள் எப்படியாக தூரத்தின் வீச்சுகள் மாறுபடுதுன்ற விஷயம் காய்ச்சி, அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் வந்து அதன் அடுக்குகள் வந்து 10-27 அடுக்கு வரைக்கும் மாறுபடுறதை பற்றி காய்ச்சி, அப்படியே போனீங்கன்னு சொன்னால் வந்து மறை அடுக்குகளாக வந்து நேரம் காய்க்கப்படுகின்ற விஷயத்தை பற்றி காய்ச்சி, அப்படியே நகர்த்தி கொண்டு போவாங்க, நேரம் காய்க்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றையும் காய்ச்சி வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்குள்ள எல்லாத்தையும் வந்து பாடமாக்கி இருப்பீங்க. எக்ஸாமுக்கு அது வருமோ, இது வருமோ, இதெல்லாம் கேட்டு வருமோ, அடுக்கு வருமோன்னு சொல்லி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் சில பேர் இருந்து இதில் கேள்வி கேட்டு ஃப்ரெண்ட் செட் 3 பேர் இருந்து, உனக்கு தெரியுமா யானை வெள்ளுடுத்தோதி நீளம் என்ன வரும் சொல்லுவாப்பும் எனக்கு தெரியுமா சொல்லுவாப்பும், நான் மறைக்கிறேன் நீ சொல்லுவாப்பும். ஸோ அங்கே ஒன்று வந்திருக்காது, சரியா? ஸோ எது வரும் என்ற ஒரு ஐடியா இல்லாமல் நாம் என்ன செஞ்சுருப்போம், முதல் நாளே கிளாஸுக்கு போய் அந்த நோட்ஸ் எழுதிட்டு வந்து அடுத்த நாள் அதை மறைச்சி வச்சுட்டு நீ சொல்லுவாப்பும்ட்டு கேட்டிருப்போம். இப்போ அந்த படியே இல்லை ரைட்டா. ஸோ ஓகே, ஸோ ஜென்ரல் நாலேஜுக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்றது ஓகே, ஆனால் வந்து எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி படிப்போம். இந்த இடத்துல இருந்தால் மெயினான விஷயமே ஸ்டார்ட் பண்ணுது. இது யாருக்குமே 2வது கிளாஸ் தெரிஞ்சிருக்காது. எல்லாரும் என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால், முதல் நாள் போயிட்டு அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு டீ வச்சு எழும்பி டீ எல்லாம் வச்சு குடிச்சு படித்து அந்த யானை இந்த உயரம் எவ்வளவு, 22 நீளம் எவ்வளோ மில்லி செகண்ட்ல என்ன நடக்குதுன்ற விஷயம் எல்லாம் பாடமாக்கி படிக்க அம்மா அப்பா பார்த்து போட்டு உள்ள முதல் நாளே இப்படி படிக்கிறாள்டாவான்னு பயங்கரமாக ஊரெல்லாம் போய் அம்மா வேலை தரத்துல எல்லாம் போய் சொல்லியிருப்பாங்க, நீ புள்ள எப்படி படிக்கிறாள், இப்போ எப்படி படிக்கிறாள், 2 நாளே எப்படி படிக்கிறாள்னு சொல்லிடுவோம். அங்கே அந்த ஒன்று தேவைப்பட்டிருக்காது ரைட்டா. சிம்பிள் ரைட். எது தேவைப்படும் அதை வந்து காய்ச்சி கொண்டு போவோம். அதில் கேள்வி எப்படி வரும், ஸோ எவ்வளோ மார்க்ஸு கேள்வி வருது, என்ன மார்க்ஸு கேள்வி வருது, எல்லா விஷயத்தையும் காய்ச்சி கொண்டு போகிறோம் ரைட்டா. இந்த குறிப்பிட்ட 1.2 மொத்தமாகவே ஒரே ஒரு மார்க்ஸுக்கு தான் கேள்வி வரும் ரைட்டா. 100 மார்க்ஸில் ஒரே ஒரு மார்க்ஸுக்கு தான் கேள்வி வரப்போகுது, சரியா? ஸோ இதை வந்து முதல் நாள் சொல்லியிருக்க மாட்டாங்க. கோல்டன் ரிவிஷனில் முன்னுக்கே நாம் கதைச்சி போட்டு தான் அடுத்த விஷயத்துக்கு போகிறோம், சரிதானே? ஸோ 1 மார்க்ஸுக்குரிய கேள்விக்கு நாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் ரைட். ஸோ இன்னைக்கு வந்து 1 மார்க்ஸ் உரிய கேள்வி. ஸோ அதை தாண்டி
அது ஒரு எளிமையான வழி கூட பார்த்து கூட நடந்திருக்கும் இல்லையா? ரைட், பாத்தீங்கன்னு சொன்னா நீளம் துணிவு நேரம், வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை, மின்னோட்டம், பதார்த்தத்தின் அளவு, ஒளிர்வுச்சரிவு. அதுல இந்த ஒளிர்வுச்சரிவு என்ற கண்டலான்ற சாமம் வந்து நாம சிலபஸ்ல வேற எந்த இடத்தையும் பயன்படுத்தி இருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு மட்டும் கேட்டு வந்திருக்கும். ரைட்டா, மிச்ச விடயங்களாச்சும் பரவாயில்ல நாம பயன்படுத்தி இருப்போம். கண்டலா வந்து கடைசி வரைக்கும் ஒரு இடத்துலையும் பயன்படுத்தி இருக்கவே மாட்டோம். மிச்ச எல்லா விஷயங்களும் நாம் அடிக்கடி பயன்படுத்தி கொண்டிருக்கிற விஷயங்களா இருக்கும். அதுலேயும் ஒவ்வொரு பாடத்திலையும் ஒவ்வொரு விஷயத்த அதிகமாக பயன்படுத்துவோம். ஸோ இயக்கத்தியல்ல பார்த்தீங்கன்னா நீளம் வரும். அதே மாதிரி சடத்துவம் என்ற இடத்துல இயக்கத்தியல்ல அடுத்து கடந்த பிறகு வந்து சமநிலை அந்தந்த விஷயங்கள் எல்லாம் திணிவை பற்றி படிச்சிருப்போம். கட்டாயம் நேரம் என்ற விஷயம் படிச்சிருப்போம். இந்த 3 பேரும் அடிக்கடி தொடர்புபடுவாங்க. வெப்ப இயக்கவியல் வெப்பநிலையை நீங்க எங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால் நம்ம யூனிட் 4 4வது பாடத்துக்குள்ள பார்ப்பீங்க. என்ன சரியா? ஸோ வெப்ப பகுதியவியலுக்குள்ள பார்ப்பீங்க. மின்னோட்டம் வந்து யூனிட் 7. ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 3 பேரையும் எங்க சந்திச்சிருவீங்க? இயக்கத்தியலுக்குள்ளேயே சந்திச்சிருவீங்க. இவரை வந்து யூனிட் 4ல சந்திப்பீங்க, இவரை வந்து யூனிட் 8ல சந்திப்பீங்க. இந்த பதார்த்தத்தின் அளவு மூல அளவு பார்த்தீங்கன்னு சொன்னா அவரையும் வெப்ப இயக்கவியல் வெப்பநிலையில வாயுக்கள் பற்றி படிக்கிற அந்த பாடத்துல அந்த இடத்துல சந்திச்சிருப்பீங்க. ரைட் தானே? ரைட், அந்த மாதிரி அமைச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது தலக்கோணம், திண்மக்கோணம். இவங்களை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இவங்களுக்கு வந்து பிள்ளைகள் ரைட்டா குறியீடு இருக்கு, ஆனா பரிமாணம் இல்லை. இவங்களுக்கு குறியீடும் இருக்கு, பரிமாணமும் இருக்கு. இவங்க 2 பேருக்கும் குறியீடு இருக்கு, பரிமாணம் இல்லை. குறியீடு இருக்கு, பரிமாணம் இல்லை. பெருசாண்டு பயன்படுத்த மாட்டீங்க. இந்த அளவுக்கு நாலேஜ் தெரிஞ்சிருந்தா போதும். குறியீடு இருக்கின்ற பரிமாணம் இல்லாத கணியங்கள், அடிப்படை கணியங்கள், மேற்பரப்பு கணியங்கள் சொல்லப்படும். ரைட்டானே? ஸோ உங்களுக்கு குறியீடு இருக்கு, பரிமாணம் இல்லை. இதே மாதிரி குறியீடு இருக்கு ஆனா பரிமாணம் இல்லைன்னு இன்னும் சில பேர் இருக்காங்க. அதுல ஒரு ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஒளிச்சரிவு மட்டம், டெசிபல் என்று சொல்லி அவருக்கு வந்து குறியீடு இருக்கும் ஆனா வந்து பரிமாணம் இருக்காது. குறியீடு இருக்கின்ற பரிமாணம் இல்லாத ஒரு ஆள்ல அவரும் ஒரு ஆள், அவரும் கேள்வியா வருவார். ரைட் தானே? ரைட். இதுல வந்து ஒவ்வொன்றுக்குமான வரைவிலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கான வரைவிலக்கணம் சொல்லப்பட்டு என்ன நடக்குது, அப்படி நடக்குன்னு சொல்லப்பட்டிருக்கும். இது வந்து கேள்வியாக வராது. ரைட்டா? கேள்வியில வர்ற விஷயம் கிடையாது. ஸோ அதுக்குங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட். ஸோ 2வது நாள் கிளாஸ். ரைட், 2வது நாளோ இல்லாட்டி முதல் கிழமை கிளாஸை முடிச்சுட்டு சனியும் ஞாயிறும் 4 மணிக்கு எழும்பி இருந்து பாடமாக்கின மிக முக்கியமான விஷயத்துல ஒரு விஷயம் வழிவந்த கணியங்கள். ரைட்டா? ஸோ அதுல ஒரு போட்டி என்னன்னு சொன்னா நான் மொத்தமா 52 வழிவந்த கணியங்கள் எழுதிட்டு வந்திருக்கேன். நீ 64 கணியங்கள் எழுதிட்டு வந்திருக்காய். எந்த 12 கணியம் எனக்கு தெரியாம நீ எழுதிட்டு வந்த, நீ மரியாதையா காட்டண்டு அதை வந்து பார்த்தடிச்சு, அதையும் பார்த்தடிச்சு இங்கால பக்கத்துல இருக்க புள்ள அது ஒரு 4 அடிச்சுட்டு வந்துருக்கும். இப்ப 64ஓட இன்னொரு 4 ஆட் பண்ணி 68 ஆக்கி நீ பெருசா நான் பெருசான்னு அடிபுடிப்பட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல போய் இதுல இருந்து ஒரே ஒரு கேள்வி வர்றதை பார்த்து மூக்குடைஞ்சி. ரைட்டா? இந்த மாதிரி ஒரு வரலாறு ஒன்று நடந்திருக்குமே. இந்த மாதிரி ஒரு வரலாறு ஒன்று நடந்திருக்கும். இந்த இடத்துல இந்த வழிவந்த கணியங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சிருந்தாலே போதும். ரைட்டானே? பரப்பளவு, கனவளவு, வேகம், ஆர்முடுகள், அடர்த்தி, உந்தம், இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இப்படியாக நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா ஜஸ்ட் தெரிஞ்சிருந்தா போதும். அவ்வளவுதான். இந்த இடத்துல சீரியஸ் எஃபர்ட்டை நாம போட்டோம்னு சொன்னா பிள்ளை இந்த வருஷத்துல இருந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரேன். ரைட்டா? எனக்குன்னு சொல்லி எனர்ஜெட்டிக்கா இருக்கனா, உங்களுக்குன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் எழும்பினோடனே நிறைய எனர்ஜி இருக்கா? ரைட்டா? சரி, ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னா நம்ம காலையில எழும்பின உடனே இந்த கேலக்சி வந்து தாராளமாக வந்து இந்த எனர்ஜியை வந்து அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்குமா. அப்ப அதிகாலையில் எழும்பினோம்னு சொன்னா வந்து நமக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து கூட எனர்ஜி மலையில நம்ம நனைஞ்சு கொண்டிருப்போம். அந்த எனர்ஜி மலை வந்து 6 மணியோட ஸ்டொப் ஆயிடும். அப்ப அன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விடிய காலையில் எழும்புறாக்களுக்கு வந்து எனர்ஜி வந்து நல்ல கூட எனர்ஜி இருக்கும். ரைட்டானே? விடிய காலையில் எழும்பி மெடிடேட் எல்லாம் பண்ணி படிக்கிற ஆக்களுக்கு எனர்ஜி கூடவா இருக்கும். அப்ப இண்டையில இருந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்க டைம் கல்குலேஷன் படி மட்டும் நடக்க போற ஆக்கள் இல்லை. இண்டையில இருந்து நீங்க எனர்ஜி கல்குலேஷனும் செய்யணும். சக்தி கணிப்பு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி போகணும். என்ன நடந்ததுன்னு சொன்னால் ரைட்டா? ரைட், 2 விஷயம் சொல்ல 3 விஷயம் சொல்ல. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல போன உடனே அடி வாங்கினாக்கள் யாரும் இருக்கீங்கன்னு சொன்னால் ரைட்டா? ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம்ல மார்க்ஸ் ரீதியாக புள்ளி ரீதியாக அடி வாங்கினாக்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் எந்த விஷயத்துல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படியாக பயிற்சி செய்யணும்னு சொல்லி தெரியாம இருந்து ரைட்டா? நீங்க பயிற்சி செஞ்ச, நீங்க செய்யாம இல்லை எப்படின்றது தெரியாது. உங்கள்கிட்ட நாலேஜ் இருந்தது,
நாலேஜ் இருந்தது, அறிவு இருந்தது, நாலேஜ் இருந்தது, நோ ஹவுன்றது இருக்குல்ல, ரைட்? நான் சொல்ல வர விஷயம் விளங்குதா? ரைட், உங்கள்ட்ட என்ன இருந்ததுன்னு சொன்னால், ரைட், நாலேஜ் இருந்தது, நாலேஜ் இருந்தது, நோ ஹவு, எப்படி செய்யணும்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது, ரைட்டானே? ஸோ அதை குறிப்பிட்ட விஷயத்தை எப்படி சாதிக்கணும்ன்ற விஷயம் இருக்கு. ப்ராக்டிஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் அட்வான்ஸ் லெவல். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ப்ராக்டிஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் அட்வான்ஸ் லெவல். அதை மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ப்ராக்டிஸை கூட்டுங்க. ரெண்டாவது விஷயம், உங்களை யாராச்சும் வந்து கரைச்சல் படுத்துறாங்க அதுன்னு சொன்னால், அவங்களோட சண்டைக்கு போனால் நேரம் மட்டும் வீணாகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நேரம் மட்டும் வீணாகல, இண்டையில இருந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. என்ன விஷயம் சேர்ந்து வீணாகுது? என்னத்தை பத்தி காய்ச்சனா? எனர்ஜியும் வேஸ்ட் ஆகுது. அந்த எனர்ஜி தான் நீங்க உங்களோட கனவுகளுக்காக போராடுறதுக்கு இந்த யூனிவர்ஸால தரப்பட்ட எனர்ஜி, ரைட்டா? ஒருத்தர சத்தத்தையும் காணலே, ஆக்டிவா வச்சுக்கொள்ளும். கஜமுஜான்ட்டு என்ன இருக்கீங்களா ஆக்கள்? ஓகே சார். இருக்கிறீங்க என்ன ஃபுல் வைப் ஒன்ல இருக்கிறீங்க போல இருக்கு. என்ன நியூ இயர் வைப் ஒன்று தெரியுது. ஓகே 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 ரைட். ஆக்டிவா இருக்கணும், ரைட். ஸோ இப்போ வந்து எனர்ஜி கால்குலேஷன் செய்யறோம்னு சொல்லித்தோம், ரைட். இந்த விஷயம் எல்லாம் வந்து நான் வந்து இந்த கோல்டன் ரிவிஷன்ல இந்த விடயத்தை பாடமாக்குவது எப்படி என்ற விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண போறது கிடையாது, ரைட்டா? எந்த விடயத்தில் நீங்க அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும், எவ்வளவு நேரத்தை வழங்கி இருக்க வேண்டும் என்ற விஷயத்துல நாம ஃபோக்கஸ் பண்ண போறோம். எது வேணுமோ அந்த விஷயத்த படிக்க போறோம், ரைட்? இந்த அடிப்படை கணியங்கள் ஏழை வந்து கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த நிரப்பு கணியங்களை மேலோட்டமா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. நான் விஷயத்துக்குள்ள போறோம். எப்படி நோ ஹவ் பத்தி தான் நாம கூட வந்து இந்த கோல்டன் ரிவிஷன்ல நாம டிஸ்கஸ் பண்ண போறது. நோ ஹவ் எப்படி செய்ய போறோம். ஓகே, யூனிட் 1.2 மொத்த பேப்பர்ல ஒரு மார்க்ஸ் உரிய கேள்வி. அந்த ஒரு மார்க்ஸை நான் என்ன செஞ்சிருந்தா எடுக்கலாம் என்றதை பத்தி கேட்க போறோம், ரைட் தானே? ரைட். அப்ப கவனிங்க, அதுக்காக கணியங்கள் வந்து இதையும் வந்து எழுதல் தள்ளி இருப்பீங்க, ரைட்டா? இதுல யாராச்சும் இருந்தீங்கன்னு சொன்னா கொப்பியில ஒரு களி பார்த்து, ரஃப் ஷீட்ல ஒரு கொப்பியை மறைச்சிட்டு ரஃப் ஷீட்ல ஒரு களி பார்த்து, நம்மளா சில பேர் பரவாயில்ல நோட்ஸ் கோப்பியில் எழுதி பார்த்து போட்டு திரும்ப ரஃப் ஷீட்ல எழுதி பார்த்தாக்க. உங்களுக்கு தெரியா, சில பேர் ஹோம் பிராக்டிஸ் புக் என்று சொல்லி ஒரு புக்கை எடுத்து நோட்ஸுக்கு அச்சடிச்ச நோட்ஸை வந்து அதில் எழுதுற. ஓகே, படிச்செல்லாம் திருப்பி எழுதுறேன். அதுக்கு ஒரு புக், ஹோம் பிராக்டிஸ் புக் உண்டு, ரூம் பிராக்டிஸ் புக் உண்டு. எப்ப? ஃபர்ஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் கிளாஸ், வாண்ட் டு பி எ டாக்டர், ஃபர்ஸ்ட் பெஞ்ச், ஓடி போய் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இடம் பிடிக்கிறது, ரைட்? அந்த அந்த நாள் ஞாபகம், ரைட்டா? அந்த நேரம் அது, ரைட். அப்போ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் சொல்ற விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. இந்த 11 பாடத்தையும் படிச்சு முடிக்கக்குள்ள இந்த விஷயம் சொல்லப்பட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் நானே ஆசைப்பட்ட ஒரு விஷயம். பிள்ளைகள் நோமலா படிச்சீங்கன்னா போதும், ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும். நோமலா தியரியை வந்து நோமலா படிச்சா போதும். கிடந்து விழுந்து பாடமாக்குள்ள எங்க அடி விழுதுன்னு சொன்னால், நான் விழுந்து படிச்ச நானா எனக்கு மார்க்ஸ் வரலன்னு சொல்லி உடைஞ்சு போறீங்க. ஆனா அது படிப்பே இல்லை, அது பாடமாக்குதல் என்ற விஷயம் தெரியாது. ஒரு பெரிய அளவு சக்தியை வந்து அன்வான்ட் விஷயத்துக்கு கொடுத்த மாதிரி அதிக அளவாக செலவழிச்சிருவீங்க. இந்த விஷயத்தை பாடமாக்கி மெமரைஸ் பண்ணி தலைக்குள்ள வச்சு கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே விளங்கும், இதெல்லாம் பாடமாக்காட்டியும் அது பாட்டுக்கு வழிஞ்சோடுற விஷயம். என்ன அடிக்கடி நீங்க ஒவ்வொரு பாடத்திலையும் யூனிட்டாக பயன்படுத்தி இருப்பீங்க. இந்த யூனிட் அந்த யூனிட்னு சொல்லி பயன்படுத்தி இருப்பீங்க. பாடமாக்கி வைக்கிற விஷயம் இல்லை, அடிக்கடி பயன்படுத்த உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர்ற விஷயம்ன்றது கடைசி நேரம் விளங்கும். ஒரு 2வது 3வது டேர்ம் போக்குள்ள அந்த நேரத்துல தோணும், ஏன் நான் இதுக்கு இவ்வளவு எனர்ஜியையும் இவ்வளவு டைமையும் போட்டு வேஸ்ட் பண்ணனா நான் கொஞ்சம் கேள்விகள் செஞ்சு பார்த்துருக்கலாம், ரைட்? அப்ப அந்த இடத்துல தான் அடி விழுது, ரைட் தானே? இதெல்லாம் வந்து பாடத்துக்குள்ளேயே வந்து நீங்க பார்த்து கொண்டு போற விஷயங்கள் தான். தனியா இருந்து அதுக்கண்டு 4 நாள் எல்லாம் வச்சு எழுதி படிக்கிற விஷயம் கிடையாது, ரைட் தானே? ரைட்.
மடங்கு காரணிகள்லையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லி கொண்டு போறேன். மடங்கு காரணிகளை இந்த விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும்னு சொன்னால் எல்லாரும் எழும்பி இந்த இவ்வளவு விஷயத்தையும் பாடமாக்கினாக்கள் கூட இருக்கு. ராசா ராசா தியலு. ஸோ 3 பேர் வந்து குரூப் ஸ்டடி போடுறன்ற பேர்ல ஆரம்ப காலகட்டங்கள்ல 3 பேரும் சேர்ந்திருந்து ஸ்கூலுக்கு நேரத்தோட போயோ இந்த படிக்கிற கூட்டம் வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க. இதை மறைச்சு பிடிச்சிட்டு நனோக்கு என்ன அடுக்கண்டு சொல்லு பார்ப்போம் சரியா? ரைட், நானோ சரி இப்போ மைக்ரோவுக்கு சொல்லு பார்ப்போம் என்று சொல்லி இந்த இவ்வளவு விஷயத்தையும் கேள்வி கேட்டு வினாவிடையா தொகுத்து படிச்ச கூட்டம் ஒன்றும் இருக்கு. ஆனா என்ன பகுதி என்று சொன்னால் இதுல இந்த ஹெக்ஸா தேவையில்ல, பெட்டா தேவையில்ல, ரெட்டா தேவையில்ல, ஜிகா தேவையில்ல, மெகா தேவைப்படும், கிலோ தேவைப்படும், கெக்டோ தேவையில்ல, டெக்கா தேவையில்ல, டெசி தேவையில்ல, சென்டி தேவைப்படும், மில்லி தேவைப்படும், மைக்ரோ தேவைப்படும், நானோ தேவைப்படும், சம்டைம்ஸ் பிகோ தேவைப்படும், பெம்ரோ தேவையில்ல, அட்டோ தேவையில்ல. இவ்வளவுதான் தேவை. எஸ் ஓ நோ? ரைட், எஸ் ஓ நோ? எஸ் சார். எஸ். ஓகே, எஸ் ஓ நோ? என்ன வந்தாங்க? இல்ல போலி. எஸ் சார். தேவைப்பட்டுச்சா? சும்மா யோசிச்சு பாருங்க. சின்னதா ஒரு கோல்டன் ரிவிஷன். இந்த கோல்டன் ரிவிஷன் வந்து உங்களுக்கு புரியாத பல விஷயங்களை இல்லாட்டி லேட்டா புரிஞ்ச பல விஷயங்களை திரும்ப சொல்லி கொண்டு அடுத்த ஆட்டத்தை நோக்கி போறோம். அவ்வளவுதான். இவ்வளோத்தையும் தான் ஆக்கணும். இந்த உலகம் வந்து உங்களுக்கு தெரியலாட்டி தயவு செஞ்சு இந்த உலகத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து குறைவாத அந்த வேர்டு, மிச்சம் எல்லாம் வந்து அதிகமா அதோடும். மெகா, கிலோ, சென்டி, மில்லி, மைக்ரோ, நானோ, பிக்கோ. பெம்ரோ தேவையில்ல, அட்டோ தேவையில்ல, அதாவது அடிக்கடி பயன்படாது. அவங்க அப்படி தந்தாங்கன்னு சொன்னா அவங்களே வந்து தருவாங்க. பெட்டா டெட்டாண்டா எத்தனையாம எடுக்கண்டா அவங்களே தருவாங்க. ரைட் தானே? ரைட். ஸோ வெளியே வச்சுக்கொள்ளுங்க. ரைட். ஜிகா பைட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோவா பாவிக்கிற விஷயங்கள் இல்லை. ரைட்டா? டெட்டா, ஜிகா. ரைட். ஸோ அலைகளை எழுதும்போது பின்பற்ற வேண்டிய விதிகள். ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் எல்லாம் ரைட்டா காய்ச்சிட்டு அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். அலைகள் எழுதக்குள்ள இது வந்து நீங்க கடைசி வரைக்குமே நிறைய பேர் பிளவுற விஷயம் பெருசா அந்த இம்பாக்ட் பண்றல. ஆனா அடிப்படையிலேயே பிளவிட்டு இதை புரிஞ்சு கொள்ளாம எழுதப்படுகின்ற விஷயத்துல மிக முக்கியமான விஷயம் ஒன்று அலைகளை எழுதுதல் என்ற பேசிக்கான விஷயம். இந்த 10 மீட்டர் என்று எழுதக்குள்ள இந்த அடிப்படையால எழுதும் போது அழகானது பெருமானத்தின் வேலை பக்கத்தில் எழுத வேண்டும். 10 அங்கால மீட்டர். ரைட்? தட்ஸ் ஓகே, தட்ஸ் டோட்டலி ஓகே. ரைட்? ஸோ அதுக்கிடையில ஒரு கேப் கொண்டு வருது பாருங்க. ஸோ அதுக்கிடையில ஒரு சின்ன ஒரு கேப் கொண்டு வரும். ரைட் தானே? ரைட். இந்த கோல்டன் ரிவிஷனுக்கு உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். படிக்கணும் என்ற ஆர்வமும் நம்பிக்கையும் இருக்கணும். உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு ரிசோர்ஸ் புக் மட்டும். அந்த ரிசோர்ஸ் புக்கை தாண்டி எதுவும் தேவைன்னு சொன்னால் சார் சொல்லுவேன். ரிசோர்ஸ் புக்கே தாராளமாக போதும். நாம என்ன செய்யறோம்னா இருக்கிற வளத்தை விட்டு கொண்டு அதுவும் இதுவும் வந்து நிறைய விஷயத்தை தேடி தெரியுறோம். நீங்க வேணும்னா பாருங்க, இந்த கோல்டன் ரிவிஷன் முடியக்குள்ள உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும். ஓகே, இவ்வளவுத்தையும் சார் சொன்ன மாதிரி இந்த மொத்த விஷயத்துக்குள்ள இவ்வளவு விஷயத்த நான் ஞாபகம் வச்சிருந்தாலே, இவ்வளவு விஷயத்த நான் தெரிஞ்சு வச்சிருந்தாலே, இவ்வளவு விஷயத்த நான் பிராக்டிஸ் பண்ணி இருந்தாலே எனக்கு தாராளமா போதுமா இருந்திருக்கும் இந்த குறிப்பிட்ட பரீட்சையை வெற்றிகரமா எதிர்கொள்றதுக்கு. ஆனா நான் என்ன செஞ்சிட்டேன், அளவுக்கு மிச்சமாக தேவைக்கு அப்பாற்பட்டு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ரைட்டா? அந்த ஒரு புரிதல் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களால வந்து இதுக்கு பிறகு இருக்கிற பாடங்களை வந்து தெளிவாக கொண்டு போக முடியும். இல்லைங்களா? ரைட். கவனிங்க. அந்த மாதிரியா வந்து இடைவெளி விடப்பட்டிருக்கும். ரைட். கவனிங்க. அடுத்ததாக பெருமானங்கள் ஒன்றிலும் பெரிதான இசையாளர்களை பன்மைகளில் உபயோகிக்க கூடாது. 5 கிலோகிராம்கள் இல்ல. ரைட்டா? 1 கிலோகிராம் 1 கிலோகிராம். சில சரியா, இதெல்லாம் பேசிக்கான விஷயம். 1 கிலோன்னா 1 கிலோ, 1 kg. 5 கிலோன்னா 5 kilograms இல்ல. ரைட்டா? ஸோ அதுதான் சொல்றாங்க. ரைட்டா? இப்படி வராது, 5 கிலோ தான். அடுத்தது அடிப்படை அலைகளின் பெருக்கமா எழுதும் போது அடிப்படை அலைகளுக்கு இடையில் இடைவெளி விடப்படுதல் வேண்டும். அடிப்படை அலைகளுக்கு பெருக்கமா எழுதக்குள்ள இது வந்து இங்க பாருங்க, கிலோகிராமுக்கு இடையில கேக்கும் ஜிக்கும் இடையில வந்து இடைவெளி இல்லை.
கேஜிக்கு இடையில வந்து இடைவெளி இல்லை. ஆனா தனித்தனி அடிப்படை அலகா வரக்குள்ள நம்பருக்கு இடையில இடைவெளி வருது. ரைட்டா? இந்த ரைட், இதுக்குள்ள ஒரு இடைவெளி, இதுக்குள்ள ஒரு இடைவெளி வருது. ரைட் தானே? ரைட், நம்பருக்கு இடையில தனித்தனி அடிப்படை அலகுகளுக்கு இடையில இடைவெளி வருது. ரைட் தானே? அடுத்தது வந்து பௌதிக கணியம் ஒன்றில் பெருமானத்தை முச்சேர்க்கையுடன் எழுதும் போது முச்சேர்க்கை எஸ்ஐ குறியிட்டு முன்னுக்கு எழுத ரைட். முச்சேர்க்கை என்று சொல்லப்படுகின்ற விஷயம் இப்ப நாம சொன்ன ஒரு 18 விஷயத்துல ஒரு 5 விஷயம் தான் தேவைப்பாடாக இருக்கும். ஆனா நான் வந்து 18 விஷயத்தையும் பாடமாக்கி இருப்போம்னு சொல்லி மில்லி, கிலோ, மெட்டா, டெட்டான்னு சொல்லி படித்தோம். ஸோ அந்த தான் முச்சேர்க்கைன்னு சொல்றாங்க. அப்படி முச்சேர்க்கையாக வருகின்ற போது முச்சேர்க்கையை இடைவெளி விடாமல் எழுதணும். பாருங்க, அப்ப எம்எஸ் எழுதி இருக்கக்குள்ள மீட்டர் செகண்டா மில்லி செகண்டா? மில்லி செகண்ட் இல்லைதான். இடைவெளி இல்லாம இருந்தா மில்லி செகண்ட். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இது கிராம். கிராமுக்கு முன்னுக்கு 10⁻³ அடுக்கு போட்டு இந்த கிலோன்றது என்ன 10⁻3. அப்ப கிராம் அதுக்கு முன்னுக்கு கிலோன்றது வந்து 10⁻3 கிராம்ன்றதான் கிலோ. அதே மாதிரி செகண்ட் மில்லி செகண்ட் 10⁻³ செகண்ட்ன்றதான் மில்லி செகண்ட். அப்போ இடைவெளி விடாமல் இது பண்ணணும். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாடமாக்க வேணாம், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாடமாக்க வேணாம், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இண்டையிலிருந்து எனக்கு கிடைக்கின்ற அனைத்து சந்தர்ப்பங்களிலேயும் நான் படித்த விஷயத்தை பயிற்சி செய்வதன் மூலம் அதிகமான புள்ளிகளை அடைவேன் என்று முடிவு எடுக்கின்றேன். பயிற்சி மூலம் அதிகமான புள்ளிகளை குவிப்பேன் என்று முடிவெடுக்கின்றேன். பாடமாக்குதல் மூலம் அல்ல, பயிற்சி செய்வதன் மூலம். இன்றைக்கு பிறகு எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல அலகை எழுதுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த 5 விடயங்களையும் கருத்தில் கொண்டு மட்டுமே எழுதுவேன் சொல்லி முடிவெடுங்க. இன்றைக்கே பிராக்டிஸ் ஸ்டார்ட். ரைட்டா? தயவு செஞ்சு பிறகு செய்வோம் வைக்க வேண்டாம் இன்றையிலிருந்து. ரைட்? ஸோ டோன்ட் டூ தட். மெயின் பிரச்சனை ரைட்டா, நம்மளோட சக்சஸுக்கு மெயினான பிரச்சனை என்ன தெரியுமா? நாளையிலிருந்து படிப்போம். ரைட்? ஸோ உங்களை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன், நீங்க இன்றையிலிருந்தே தொடங்கினதுக்கு. ரைட்டா? ஸோ நல்ல ஒரு வைபோட நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இந்த வருஷத்தை. ரைட் தானே? டோன்ட் ப்ரொகாஸ்டினேட். ரைட்? ஓகே. கெல்வின் அளவு திட்டத்தில் வெப்பநிலை எழுதும்போது பாயலை குறைக்க சிறிய பூஜ்ஜியம் விடக்கூடாது. ரைட்டா? கெல்வினுக்கு பாகை செல்சியஸ் மாதிரி பாகை கெல்வின் ரெண்டு வரக்கூடாது. இது ஒரு சப்பான ஒரு விஷயம் தான். ரைட்டா? ஒரு ஷோர்ட்டான ஒரு விஷயம் தான். மெயினான விஷயங்கள் இந்த 4 தான். இந்த 4 விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சு எழுதிங்க சொன்னா சரி. இப்போ வாங்க ரைட் கோல்டன் டிவிஷன் அடுத்த பகுதிக்குள்ள போப்போம். ரைட்டா? ஸோ இது வந்து தியரி கிளாஸ்ல வழங்கப்பட்ட டியூட். ரைட்? ஸோ இதை வந்து நீங்க செல்ஃப் ப்ராக்டிஸுக்கு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ரைட்? ஸோ அது என்ன பேர்? ரைட்டா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணி குயிக் ப்ராக்டிஸுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம் நீங்க. ரைட்டானே? ஸோ குயிக் ப்ராக்டிஸுக்கு இது வந்து அமுகத்துக்கு வேற இலக்கணம் அது இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் போடப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக இந்த இடத்துக்கு வாங்க. ரைட் தானே? ரைட். இங்க பாருங்க அலகுகள் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஸோ இப்படி அலகுகள் எழுதியிருக்காங்க, எஸ்ஏ அலகுகள் எழுதியிருக்காங்க, அடிப்படை அலகுகள் எழுதியிருக்காங்க, அதுக்கான சிறப்பு பெயர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த சிறப்பு பெயர்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட சிறப்பு பெயர்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஞ்ஞானிகள்ட பேராக இருக்குன்னு. ஸோ இந்த கேபிட்டல்ல வந்து எல்லாமே விஞ்ஞானிகள்ட பேர். விஞ்ஞானிகள் யாரும் இது தொடர்பான ஆராய்ச்சிகள் செய்து அது தொடர்பான கொள்கைகள் விதிகளை வந்து முன்வைத்திருந்தாங்கன்னு சொன்னால் அவர்களை கௌரவிக்கும் விதமாக வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா அவர்கள் வேலை செஞ்ச அந்த குறிப்பிட்ட கணியத்துக்கு அவங்களோட பேரை வச்சிருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்க கணியத்துக்கு அந்த குறிப்பிட்ட விஞ்ஞானிகளின் பேரை வச்சிருப்பாங்க. நீங்க வேலை செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா ஓகே ஜதுசனா வேலை செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ஜதுசனான்னு ஒரு பேரை வச்சிருப்பாங்க. ரைட்டா? என்ன இப்ப என்ன செய்ய இயலாதுன்னு சொன்னா நம்மளால உடனே கண்டுபிடிக்க இயலாது. உங்களுக்கு ஆசை இருக்கலாம், நானும் ஒரு கணியத்தை கண்டுபிடிக்க போறேன்ற ஒரு ஆசை ஒன்று வரும். எந்த பேரையும் கணியத்துக்கு வைக்கிட்ட ஒரு ஆசை வரும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு தள்ளித்தாங்க. அப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னு சொன்னா எலிமெண்டா கண்டுபிடிங்க. நமக்கு இந்த டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ல வார கேள்விக்கு விடையே கண்டுபிடிக்கிறதுக்கே மல்லு கட்ட வேண்டி கிடக்கு. நாம என்னத்துக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க? சரியா? அதனால வந்து நம்மளால ஏழுமான அளவுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். நம்மளால எது வருதோ அதை நல்லா ட்ரை பண்ணுவோம். ரைட் தானே? சரி. ஸோ அடுத்ததாக வந்து பரிமாணங்கள் என்ற விஷயம் வந்து அடுத்ததாக வரும். ஸோ கவனிங்க, பரிமாணங்கள் என்ற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா முதல் 7
அடிப்படை கணியங்களுக்கு உரிய பரிமாணங்களை வந்து தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. அந்த குறிப்பிட்ட பரிமாணங்கள்லாம் அதிகமாக தேவைப்படும். அந்த குறிப்பிட்ட பரிமாணங்கள்ல கவனிங்க, பரிமாணங்கள் பௌதிகவியல் கணியங்களுக்கு இடையிலான தொடர்புகள். அதுல ஒண்ணு கெடுங்க. ரைட், அவங்க ரிசோர்ஸ் புக்லேயே பாருங்க, ரிசோர்ஸ் புக்லேயே பக்கம்னு சொல்லி கொண்டு போறேன். ஸோ சரி, அடிப்படை கணியங்களுக்குரிய பரிமாணங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதலாவது அடிப்படை கணியம், முதலாக நீங்க சந்திச்ச அடிப்படை கணியம் ஒரு துணிக்கை ஒன்றின் என்றுதான் நீங்க பௌதிகவியலையே தொடங்கியிருப்பீங்க. ரைட்டா? துணிக்கை என்றுதான் தொடங்கிருப்பீங்க. ஒரு பொருள் என்று கூட தொடங்கிருக்கமான ஒரு துணிக்கை ஒன்றின் இடப்பெயர்ச்சி, நகர்ச்சி, வாட்டெவர், ஒரு துணிக்கை ஒன்றின். அப்ப ஒரு துணிக்கைக்கு பேசிக்கா இருக்கிற விஷயம் என்ன? ஒரு துணிக்கை ஒன்றின். அடுத்த நீளத்தை பத்தி கேட்டிருப்பீங்க. இடப்பெயர்ச்சி குறித்த நேரத்தில் இதுக்கு அங்கால பாடறது. இது மூணுமே வந்து யூனிட் 2குள்ள வந்து இதை பார்த்துருப்பீங்க. அடுத்த யூனிட் 3குள்ள வருவோம். யூனிட் 3குள்ள சவுண்ட் லைட்டுக்குள்ள யாரையும் பத்தி படிச்சனாங்களா? அது யூனிட் 4 பத்தி கழிச்சோம். யூனிட் 8 பத்தி கழிச்சோம். ரைட்டா? எப்பயுமே பயன்படுத்தாத ஒரு ஆளை பத்தியும் கழிச்சோம், ஒளிர்வு செறிவு. ரைட், அப்ப இன்னும் 3 பேர் இருக்காங்க. 3 பேர் நான் பயன்படுத்துறேன், 3 பாடத்துல பயன்படுத்துறேன் எடுத்துக்கலாம். ஓகே, வெப்பநிலை மூளை பத்தி கழிச்சோம். வெப்ப இயக்கவியல், வெப்பநிலை, பதார்த்த அளவு. ரைட், 8ஆம் பாடத்தை பத்தி கழிச்சோம். மின்னோட்டம். இந்த இவ்வளவு பேர்ல பரிமாணம் தேவைப்படுகின்ற ஆக்கள் வந்து நம்ம அடிக்கடி MLT, பரிமாணம் அதிகம் பயன்படுத்துகின்ற நபர்கள், அடுத்ததாக இவங்க 3 பேர் தான் அடிக்கடி பயன்படுத்துவோம். அதை தாண்டி பயன்படுத்துறேன்னு சொன்னா வெப்பநிலை தீட்டா யூஸ் பண்ணுவோம். அடுத்ததா மின்னோட்டம் I என்று சொல்லி யூஸ் பண்ணுவோம். அப்ப இதுக்கும் இல்லையாண்டு கேட்டா தெரிய தேவையில்லை. MLT தீட்டா I இதை தாண்டி சிலபஸுக்குள்ள உங்களுக்கு கேள்வி வந்திருக்கா? நீங்க சொல்லுங்க எனக்கு. ரைட், இப்ப இந்த கோல்டன் ரிவிஷனை எல்லாருமே நடத்திட முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னு சொன்னால் சிலபஸை கரைச்சு குடிச்சிருக்கணும். இந்த AL எக்ஸாம் தொடங்கின கால பகுதியிலிருந்து இப்ப வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா வந்து அப்ப இருந்து இப்ப வரைக்கும் வந்த பேப்பர்களை ஒரு 2000-3000 தடவைகள் செய்வதின் மூலம் சிறப்பு தேர்ச்சி அடைந்த ஒருவரால் மட்டும்தான் சிலபஸ்ல என்ன இருக்கு, கேள்விக்கு என்ன வந்திருக்குன்னு பிரிச்சறிஞ்சு சொல்ல முடியும். இல்லைங்கதா? அப்ப மேலோட்டமா படிச்சு ஜஸ்ட் இந்த முறை தான் பாஸ் பண்ண ஒரு ஆளுக்கு தெரியாது. அவர் 1000 தடவைகள் எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு. ரைட்டா? ஸோ இதுக்கு பேரு தான் நான் சொல்லி தொடங்கினா, நாம இங்க வந்து தியரிய பாடமாக்க போறது இல்லை, பயிற்சி செய்ய போறோம். பயிற்சி மீள நடக்கின்ற போது அதில் தேர்ச்சி அடைவாங்க. அப்ப நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் சொல்லக்குள்ள என்ன சொல்றேன்னு சொன்னா, இவ்வளவும் தெரிஞ்சா போதும். அப்ப நம்மளால நமக்கு கிடைச்ச ஒரு 2 வருஷத்துக்குள்ள இவ்வளவும் தெரிஞ்சா போதும்ன்ற அளவுக்கு ஒரு படிப்பு படிக்க முடியாமல் இருக்கலாம். முடியாது. ஏன்னு சொன்னா 1000 தடவைகள் என்னால் செய்ய முடியுமா? ஒவ்வொரு பேப்பரையும் 1000 தடவைகள் செய்ய முடியுமா? முடியாது. அப்ப நாம என்ன செய்யணும்? நான் கிளாஸுக்கு போகணும், எனக்கு மோட்டார் பைக் ஓட தெரியாது, நான் அப்பாட பைக்கில் ஏறிட்டு போய் இறங்குறேன், விஷயம் முடிஞ்சு. ஓட தெரிஞ்ச நம்பிக்கையான அப்பாட பைக்கில் நான் ஏறிட்டு போறேன், நாங்கள் அப்பா ஏற்றி கொண்டு போய் என்ன கிளாஸ் அடியில் இறக்கி விடுறாரு. எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பொருத்தமான நபர்களை நம்பி ஏறினா சரி, உனக்குதான். ரைட், இந்த இடத்துல நான் சொல்லக்குள்ள எது வரைக்கும் தெரிஞ்சா போதும் என்ற விஷயம் வரைக்கும் சொல்லுவேன். ஹைலைட்டர்கள் வாங்கி வச்சு கொள்ளுங்க. 2ஆம் கட்டமாக இது தேவைப்படும்.
மூன்றாம் கட்டமாக இது தேவைப்படும். ரைட் தானே? ரைட். இந்த இவ்வளவுத்தை தாண்டி உங்களுக்கு கேள்வி வரப்போறது கிடையாது. ரைட். அடுத்து நிரப்பு கணிகள் நிரப்பு கணிகள் வரவே போறது கிடையாது. கணியங்கள் எழுதி கொள்ளுங்க. அதுக்கு வந்து பரிமாண அலகுகள் வரப்போறது கிடையாது. இப்ப பரிமாணங்களுக்குள்ள திருப்பி வாங்க. அலகு பரிமாணங்களை திரும்ப வாங்க. அதுல ஊடம் இனக்கட போறது கிடையாது. அதுல வந்து படிச்சு கொண்டு இருக்க கூட எழுதிக்கொள்ளுங்க. சரியா? தேவையானதை மட்டும் பிரிச்சு போட்டிருக்கேன். ரைட் தானே? தேவையானது மட்டும் பிரிச்சு போட்டிருக்கேன். அதை மட்டும் ஃபில் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுல நிறைய போட்டிருந்தவங்கல்ல, ரைட், அது மாதிரி நிறைய இல்லை. தேவையானது மட்டும் பிரிச்சு போடப்பட்டிருக்கு. அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சைன் கொஸ் தீட்டா tan தீட்டா பேசிக்கான திரிகோண கணித விகிதங்கள் இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு நமக்கு நிலைமை இல்லை. ஸோ அது வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சைன் தீட்டா கொஸ் தீட்டா அது தெரியாதாக்கள் வந்து தியரி கிளாஸ் வந்து சின்ன ஆக்களோட இருந்து படிங்க. அது பிரச்சனை இல்லை. யாருக்காவது ஏதாச்சும் மறந்து எனக்கு கொஞ்சம் சின்ன ஆக்களோட இருந்து படித்தா நல்லம் என்று யோசிச்சிங்கன்னு சொன்னால் டூ தட். நத்திங் ஷேம். என்னுடைய மாணவர்கள் உங்களோட இடத்துல இருந்து படித்த ஆக்கள்கிட்ட நான் கேட்டு படிக்கிறேன்னா விளங்குதா? ஃபிசிக்ஸ் இல்லை, புதுசு புதுசாக அதெல்லாம் வருது. புதுசு புதுசாக வர டெக்னாலஜி, புதுசு புதுசாக வர அப்டேட் எல்லாம் அவங்களாம் சொல்லித்தார. அவங்க ஒரு 4 வருஷத்துக்கு முதல் அவங்க உங்களோட இடத்துல இருந்து படிச்சு கொண்டு இருந்தவங்க, அவங்களுக்கு ஒரு கோல்டன் ரிவிஷன் ஒன்று போய் கொண்டு இருந்தது. அவங்க இன்றைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன கோல்டன் ரிவிஷன் எனக்கு செய்வாங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னா அந்த நேரம் அண்ணாதான். ரைட். ஸோ அதை சரி இல்லை 5 வருஷத்துக்கு முதல். ரைட். ஸோ அண்ணாண்ட கூப்பிட சொன்னா அப்போ நம்ம கொஞ்சம் யங்காக தெரியும். ரைட்டா? சரி. ஸோ இப்போ கொஞ்சம் வயசு வைத்த பிள்ளைகள் அந்த நேரம் கொஞ்சம் இளமை திரும்புது என்ற மாதிரி வயசு ஒரு காட்டி கொள்ளக்கூடாதுன்றதுக்காக வந்து அண்ணாண்டு கூப்பிடணும்னு சொல்லி வச்சிருந்தேன். அந்த அப்படி ஒரு காலத்தில் இது தேவையில்லைன்னா இது தெரிஞ்சிருந்தா போதும்னு சொல்லி சரியா டெக்னாலஜி வளருது. இப்போ வந்து அவங்க வந்து பாஸ் அவுட் ஆகி பெரியாக்களாக இருக்கிறாங்க. ரைட். ஸோ படிக்கிறது சின்னவனா பெரியவனான்றது ஒரு பிரச்சனையும் இல்லை. நத்திங் ஷேம். ரைட். ஸோ முதலாவது பரவாயில்ல. சின்ன பிள்ளைகிற கிளாஸில் வந்து நான் இப்போ யங் தான், 19 வயசு. எஸ். 19 முடிஞ்சு 20 வருது வார வருஷம். எஸ். ஓகே. அப்போ சரியா? ஸோ இப்போ இன்னும் பரவாயில்ல. நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸில் சின்ன பிள்ளைகளோட இருந்து படிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நத்திங் ஷேம். ரைட். இந்த உலகத்தில் எதுவுமே ஷேம் இல்லை. ரைட்டா? நீங்கள் ஜெயிக்கத்தான் போறீங்கன்னு சொன்னால் நத்திங் ஷேம். விளங்கித்தான்? ரைட். ஓகே. உங்களுக்கு 20 ஐயோ அக்கா அண்ணாவா நீங்கள்? சரி அக்கா மாதிரே கவனிங்க. சரியா? ரைட். அடுத்த விஷயத்துக்குள்ள வருவோம். ரைட்டா? சரி. ஸோ பரவாயில்ல. என்னதான் வயசுல சின்னவனா இருந்தாலும் வந்து படிச்சு தரணும்னு ஆசைப்படுறேன். சரியா? அதனால கவனிங்க. முறைமை வலு. ரைட்டா? 2 வலு தான் இருக்கு. ரைட்டா? நீங்க வண்டி எடுக்கிறீங்க. ரைட். வண்டி எடுக்கிறீங்க, ஃப்ரெண்ட் ஏத்துறீங்க, எடுமச்சான் போவோம் அன்னைக்கு போற மண்டைக்கு வண்டியை கொண்டு போய் இங்க இடிச்சு விடுறீங்க. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு சொன்னா முறைமை வேலுவுல தான் பழிய போடுவீங்க. அடே பிரேக் சரியா பிடிக்கல மச்சான், அடே நாதாரி உனக்கு ஓட தெரியான்னு சொல்றா ஏண்டா, அதுக்கு பேர் வந்து எழுமாற்றுவல். நீ உனக்கு ஓட தெரியான்னு சொல்றா என்றா பயன்படுத்துபவர் பிழை எழுமாற்றுவல். முறைமை வேலு என்று சொன்னா கருவியில பிழை, பைக்கில் பிழை, பிரேக்கில் பிழை, பிரேக் ஒழுங்கு அப்படி படல. பெரும்பாலும் இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னா எழுமாற்றுவல் சொல்லப்படாது. மச்சான் சாரி மச்சான் நான் தெரியாம ஓடல, எனக்கு தெரியாம விட்டுத்தேன் அப்படி சொல்லப்படாது. மச்சான் பைக் பிரேக் பிடிக்குது இல்லடா, என்ன பைக்கடா வாங்கி வச்சிருக்கியா நீ? அவனோட பாட்டுக்கு அவனோட அப்பாட பைக்கை கஷ்டப்பட்டு கடன் வாங்கித்தான் வந்திருப்பான். மச்சான் ஒரே ஒரு ஓடத்தாடா ப்ளீஸ்டாண்டு எங்கேயாச்சும் கொண்டு சொருகிட்டுருவான். ஒரு 50,000 ரூபாய்க்கு செலவு வச்சுட்டுருவான். அவனுக்கு பிரச்சனை இல்லை, எந்த முதுகு தான் பீயும். விளங்குதா? அவன் அந்த விஷயத்த செஞ்சு போட்டு என்ன பைக் தான் நீங்க வச்சிருக்கீங்க, ஒழுங்கா பிரேக் கூட பிடிக்குது இல்லைன்னு சொல்லி போட்டு போயிடுவான். முறைமை வேலுவை வந்து காரணம் காட்டி போட்டு அவன் போயிடுவான். உண்மையா நடந்த விஷயம் என்ன? எழுமாற்று வலு. ஓடுநாள் தான் பிரச்சனை, ஓடுன கருவியில இல்லை பிரச்சனை. விளங்குதா? ரைட். அவ்வளவுதான் எழுமாற்று வலு, முறைமை வலு. சரியா? ரைட். அடுத்த விஷயத்துக்குள்ள வாங்க. ரைட்டா? இதுக்கு மேல சிம்பிளா விளங்குறதுக்கு இல்லையே. ரைட். தனி வலு, பின்ன வலு, சதவீத வலு. தனி வலு
என்று சொன்னால் கவனிங்க. ரைட், தனியா ஒரு கருவியில ஏற்படக்கூடிய வலு. தனி வலு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இழிவெண்ணிக்கை. இழிவெண்ணிக்கைன்னு சொல்லுவோம். ஒரு கருவியால் அளவிடப்படக்கூடிய மிகச்சிறிய அளவுன்னு சொல்லலாம். ரெண்டு வேற விளக்கம் இருக்கு. ஒரு கருவியால் அளவிடக்கூடிய மிகச்சிறிய அளவுடன் சொல்லலாம். ஒரு கருவியில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தவறுன்னு சொல்லலாம். ஒரு கருவியில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தவறு என்று சொல்லலாம். ரைட்டா, மிகப்பெரிய தவறுன்னு சொல்லலாம். இழிவெண்ணிக்கை, தனிவலு, இழிவெண்ணிக்கை. பின்னவலு சிம்பிள், தனிவலு, இழிவெண்ணிக்கை. எப்படி எழுது? இழிவெண்ணிக்கை. பின்னவலு இழிவெண்ணிக்கையின் கீழ் எடுத்த வாசிப்பு சதவீத வலு சமன் இழிவு எண்ணிக்கையின் கீழ் எடுத்த வாசிப்பு தர 100%. இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இதுல இன்னொரு ஒரு விஷயம் சொல்லித்தாரன். ஒரு கருவியை செலக்ட் பண்ணக்குள்ள நீங்க ஒரு நிபந்தனையை கவனிக்கணும். ஒரு கருவியினால் ஏற்படுகின்ற வலு 1% பார்க்க குறைவாக இருக்கின்ற செட்டப்ல தான் கருவி தெரிவு செய்தல் வேண்டும், இருக்க வேண்டும். ரைட், இது ஒரு நிபந்தனை. கருவியை சூஸ் பண்றதுக்கான ஒரு நிபந்தனை தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு எக்ஸாம்லையும் வந்திருக்கும், வரலாட்டி தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. வரும் இந்த விஷயங்களும் தேவைப்படும். ஸ்ட்ரக்சர்லையும் கேட்பாங்க, எம்சிக்யூலையும் கேட்பாங்க. அதுக்கு சான்ஸ் இருக்கு. ரைட் தானே? ரைட். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னார் அளக்கும் கருவிகள். அது அடுத்த செஷன். ரைட், கருவிகள், இழிவெண்ணிக்கை, இந்த விஷயம் பார்த்தோம். கருவிகளுக்குள்ள நான் திரும்பியும் வந்து வலு, பின்னவலு, இந்த விஷயங்கள் சொல்லுவேன். ஸோ மேலோட்டமாக வந்து இந்த அளவீடுகள், பரிமாணங்களுக்குள்ளையும் இந்த விஷயத்தை மேலோட்டமாக காய்ச்சி விட்டுருக்கேன். கருவிகளுக்குள்ள தனியா கிளியரா வந்து அந்த விஷயத்தை விளங்கப்படுத்துவேன். ரைட். ஸோ அடுத்த விஷயத்துக்குள்ள வாங்க. இந்த ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு இதுக்குள்ள என்ன விஷயம், எது படிக்கணும், எது படிக்க கூடாது, எதுல ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன ஏது எல்லா விஷயமும் கிளியர் கட்டா விளங்கி இருக்க வேணும். சரியா? ரைட். ரைட். உலகம் எவ்வளவு சுருங்கி தண்டு பாருங்க. சிம்பிளா ஒரு மணித்தியாலத்துக்குள்ள நாம இந்த குறிப்பிட்ட பாடத்தை படிச்சு முடிச்சாச்சு. கருவிகள், நாளைக்கு கருவிகள் ரிவிஷன் நடக்கும். அடுத்த செஷன்ல கருவிகள் ரிவிஷன் நடக்கும். கவனிங்க. கேள்விகள் எப்படி வருது, அப்படியா கேள்வியை ஃபேஸ் பண்ணணும்ன்ற விஷயத்த பேசிக்கா சொல்லி விடுறேன். இந்த டியூட்டை நான் உங்களுக்கு தருவேன். இந்த டியூட்ல ஒரு மேஜிக் இருக்குன்னு சொன்னால், மேஜிக் ஸோ பட்டன்ல உங்களுக்கு தெரியும். பின்வரும் தூரங்களை அளவிடுவதற்கு பயன்படுத்தும் சில அலகுகள் ஆகும். ரைட். இந்த கேள்வியை செஞ்சு முடிய கிளிக் பண்ணி அக்கா என்ன இந்த அக்கா சேனல்ல வரும். ஜஸ்ட் ஒன் கிளிக். ரைட்டா? அவர் வந்து நம்மளோட தம்பி தான். ரைட்டா? ஸோ அதுல வந்து எல்லாமே போடப்பட்டிருக்கு. ஜஸ்ட் ஒன் கிளிக். ரைட்டா? சரியா? ஸோ இதில் கொஞ்சம் டைம் எடுக்கும். 13 நிமிஷம் நேரம் எடுக்கும். தெளிவாக இந்த கேள்வி எந்த அளவுக்கு டீப்பா செய்யணும், எந்த அளவுக்கு என்னெல்லாம் விளங்கி எடுக்கணும், எல்லா விஷயமும் சொல்லப்பட்டிருக்கும். கொஞ்சம் போருங்க தம்பி. ஓகே, அப்ப எல்லா விஷயமும் கதைக்கப்பட்டிருக்கும். ரைட் தானே? எல்லா விஷயமும் கதைக்கப்பட்டிருக்கும். ஸோ எவ்வளவு தேவையோ அந்த விஷயம் நான் காய்ச்சிருக்கேன். வேணுமென்று சொன்னா நீங்க என்ன செய்யலாம், செட்டிங்குள்ள போய் பிளேபேக் ஸ்பீடு இருக்கு, ஸ்பீடா வச்சு நீங்க என்ன செய்யலாம் பார்த்தா நம்ம தம்பி வந்து கொஞ்சம் வேகமா வடிப்பார்.
ரைட் ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து படிச்சு கொள்ளையிலுமா இருக்கும். ரைட்டா? கொஞ்சம் எழுதுவார். சரியா? சரி. ஸோ நேரத்தை வந்து நல்லா படிப்பார். கவனிங்க. நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன். அவர் படிப்பார். கவனிங்க. ரைட்டா? ரைட் ஓகே. என்னென்ன செய்யணும் அவருக்கு ஹைக்க இல்லையா? நான் இதை கொண்டு போய் அது கம்பேரிங் பேஸ் பண்ணுங்க. இது ஒரு கம்பேரிங் பேஸ் பண்ணுங்க. ஏபிசி கூட்டுக்கணி இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ஏபிசி டி போட்டு இந்த சிறிய பெரிய சொல்லி கம்பேர் பண்றோம். இந்த மாதிரி கம்பேர் பண்றது நான் ஐடியா என்னன்றதை சொல்லிக்கணும். சரி ரவுட்டர் சொன்னா வந்து போடுங்க. ரெடி கை ரவுட்டர் வந்து நீ டைப் அப்படி அடுத்தடுத்ததாக கேட்டுருக்காங்க. முதலாவது சிறிய சிறியது சாரி மிகப்பெரிய. இந்த 5 விடயங்கள் ஒரு நன்றாக தெரிந்த ஒரு விஷயத்தை முன்னுக்கு எடுக்கணும். இந்த 5 விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அடிக்கடி பயன்படுத்துறது ஒரு நல்லா தெரிஞ்ச விஷயம். ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ண முடியும். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அடிக்கடி பயன்படுத்துற விஷயம். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். சில விஷயங்களை வந்து போஸ்ட் ஐடிக்கு வந்து பேஸ் பண்ணுங்க. 1979ஆம் ஆண்டுல இருந்து 2000ஆம் ஆண்டு வரைக்குமான விடயங்கள் அனைத்துமே பிள்ளைகள் ரைட் தானே? உங்களுக்கு இந்த மாதிரி போடப்பட்டிருக்கு. 2000 வரைக்கும் உங்களுக்கு டவுட் வர விஷயத்த என்ன நீங்க செய்யணும்னு சொன்னால் ஜஸ்ட் one click, right? Just one click. விளங்குதா? சரி ரைட் கவுனிங். ஸோ சிம்பிளா படிக்க பாருங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக். சும்மா கிளிக் பண்ணி பார்க்காம ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த கேள்வியை செய்யுங்க. செஞ்சு முடிய வந்து அதுக்குரிய டிஸ்கஷனை பாருங்க. ரைட் தானே? செஞ்சு முடிய திருத்துங்க. அதுக்கு பிறகு அதுக்குரிய டிஸ்கஷனை பாருங்க. அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி, உங்களுக்கு இந்த டியூட்ல பேசிக் டியூட்ல ஒரு குறிப்பிட்ட இடம் விடப்பட்டிருக்கும். அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ள உங்களுக்கு தேவையான விஷயத்தை எழுதி இந்த குறிப்பிட்ட கேள்வியை செய்ய பாருங்க. ஸோ 1987ல இருந்து 2000 வரைக்குமான கொஷின்ஸ் வந்து போடப்பட்டு இருக்குமே என்ன? சரியோ? சரி லைட்டா ரைட். ஸோ இந்த எவ்வளவு விஷயங்கள் தான் அன்றைக்கு தேவையான விஷயம். கட்டாயம் நமக்கு 1 மணித்தியாலம் எடுத்து தான் ஆகணும்ன்ற அவசியப்பாடு கிடையாது. என்ன பிள்ளைகள்? 1 மணித்தியாலம் எடுக்கணும்ன்ற அவசியப்பாடு கிடையாது. சில ரிவிஷனுக்கு வந்து 45 நிமிஷத்துல முடியும். சில ரிவிஷனுக்கு வந்து 50 நிமிஷம் எடுக்கும். அப்படியோ மினிமமா வந்து ஒரு 45 நிமிஷம் எடுக்கும். ரைட்டா? சிலதுக்கு 1 மணித்தியாலம் எடுக்கும். சிலதுக்கு இந்த விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷத்துக்குள்ள முடிகிற விஷயம். ஒவ்வொரு கேள்விக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஒவ்வொரு வகையாக செய்கிற மெத்தட்கள் இருக்கு. ஸோ அது வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன். ரைட் தானே? நான் உங்களோட இடத்துல எந்த சின்ன செல்ஃபை வந்து பார்க்குறேன். ரைட்டா? ஒரு ஆர்வத்தோட ரைட்டா காலையில எழும்பி படிக்க வருகின்ற செல்ஃப். ஆனால் இந்த காலத்தில் வந்து காலையில எழும்பி கிளாஸுக்கு ஓட வேண்டி இருந்துச்சு. ஆனால் வந்து நீங்கள் என்ன செய்றீங்க? இருந்த இடத்துல இருந்தே படிக்கிறீங்க. ஸோ இப்போ நாங்கள் எந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கோம்னு சொன்னால் ஒரு தட்டுனா உங்களுக்கு சார் படிப்பிக்கிறார் என்ன? சோப்பு பட்டனில் ஒரு தட்டுனா சார் வந்து படிப்பிக்கிறார் என்ன? ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்? கல்வியை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். அந்த நேரத்தில் வந்து ஸோ போகிறதுக்கு வழி தேடணும். காலையில எழும்பி ஓடணும். ஸோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான், ஞாபகம் இருக்கு. இப்போ வந்து எழும்பிட்டு மூத்த கழித்தும் இருக்கிறீங்களோ தெரியாது, நித்திர கண்ணோட தூங்கி வலிஞ்சு இருக்கிறீங்களோ தெரியாது. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னு சொன்னால் இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு எளிமையாக்கி இருக்கமென்று பாருங்க. ஸோ இவ்வளவு காசு கொடுத்தா தான் கிளாஸுக்கு போகலாம், இவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அந்த கிளாஸில். ஸோ இண்டிவிஜுவல் கிளாஸுக்குன்னு சொன்னால் இவ்வளோ பே பண்ண வேண்டி இருக்கு என்று சொல்லி நிறைய பேரியர்ஸ் இருந்தது. ஃப்ரீ
1979 இருந்து 2000 வரைக்கும் எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. இட்ஸ் ஃப்ரீ, டோட்டலி ஃப்ரீ. ஸோ என்ன பேரியர் இருக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு? என்ன பேரியர் சொல்லட்டா? இருந்து படிக்க டைம் இல்லை. இருந்து படிக்க டைம் இல்லை. எங்களுக்கு இல்லாத டைமா பிள்ளைகள் உங்களுக்கு இல்லாம போகுது. கொஞ்சம் ஆர்வமும் இருந்து படிக்கிறதுக்கான ஒரு ஆசையும் ஆர்வமும் கொஞ்ச நேரமும் கொஞ்சம் அவதானமும் இருந்தாலே தாராளமா போதும் பிள்ளைகள். விளங்குதா? தாராளமா போதும் பிள்ளைகள். எல்லாமே அப்லோடட் பிள்ளைகள், ரைட்டா? எல்லா கேள்விக்கும் எல்லாத்துக்கும் விளக்கம் பிள்ளைகள். ஒரு பிடிஎஃப் தொட்டிங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வீடியோ வரும் பிள்ளைகள், ரைட்டா? ஸோ அந்த அளவுக்கு இருக்குது, ரைட்டா? ஸோ அந்த அளவுக்கு எளிமையாக்கி இருக்கோம். படிக்கிற மெத்தட்டை அவ்வளோ எளிமையாக்கம் செஞ்சிருக்கோமே, ரைட்டா பிள்ளைகள்? அப்போ கோல்டன் ரிவிஷனுக்குரிய ஃபைல்ஸ் அந்த கூகுள் டிரைவுக்குள்ள ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ மத்தாக்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, ரைட்டா? ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யூனிட் படி ஒவ்வொரு யூனிட்டா கிளியர் பண்ணி கொண்டு போறோம், ரைட் தானே? ஸோ இதுக்கு பிறகு முடிஞ்ச ஹையோட 7 மணி அளவுக்கு ஒரு மணித்தியாலம் ஒதுக்கி கொள்ளுங்க. ஸ்கூல்ல போய் ஒரு ஃப்ரீ பாட டைம் இருக்கிற நேரம் இந்த டியூட்டரில் பிரிண்ட் அடிச்சு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் 7 மணி அளவுக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. கிடைக்கிற டைம் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. நிறைய ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி இருக்கீங்க. டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாக்கள் இருக்கு. அடையாப்பன் ஃப்ரீ பாட டைம் கிடைக்குமாடா? கொஞ்ச நேரம் இடையில கேப்புகள் கிடைக்கக்குள்ள டக்குன்னு பக்கண்டு பாஞ்சு குந்தி இருந்து செய்ய பாருங்க. நிறைய கிளாஸ்கள் போறது முக்கியம் இல்லை. ஸோ உனக்கண்டு டைம் ஒதுக்கி நீ இருந்து படிச்சுன்னு சொன்னால்தான் உனக்கு எது விளங்குது உனக்கு எது விளங்கலைன்ற விஷயங்கள் விளங்கும், ரைட்டா? ஸோ நீங்கள் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், விளங்குதோ? சரியா? ஓகே, நல்ல நாள், சந்தோஷம். நல்ல நாளையில நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாளை இத்தனை எதிர்கால தலைவர்களோட தொடங்கி இருக்கேன். ஒரு வருடத்தன்று சொன்னா யோசிங்க, நீங்க எந்த அளவுக்கு முக்கியமா பார்க்கப்படுறீங்கன்னு யோசிங்க. ஒரு புது வருடத்தை நான் உங்களோட தொடங்கி இருக்கேன்னு சொன்னால் நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியம் என்ற விஷயத்த யோசிங்க. நான் உங்களை வெறுமனே ஒரு ஸ்டூடெண்டா பார்க்கல. நீங்கள் தான் எதிர்காலத்தின் தலைவர்கள். என நீங்கள் தான் எதிர்காலத்தின் தலைவர்கள் பிள்ளை, ரைட்டா? அந்த மைண்ட் செட் இருக்கணும் உங்களுக்கு. வேற வெளியாக்கள் வேற ஆக்கள் இவங்க என்ன கதைச்சாலும் உங்களுக்கு தெரியும், ஓகே நீங்க தான் எதிர்காலத்தின் தூண்கள் என்று சொல்லி. அப்ப எதிர்காலத்தின் தூண்கள் வலிமையற்று போயிருக்கலாமா? எதிர்காலத்தை கட்டி எழுப்ப போகின்ற தூண்கள் வலிமை இல்லாம இருக்கலாமா? வலிமையான தூண்களாக நாம இருக்கணும், என்ன, ரைட்டா? யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு தெரியும் என்ற பலம் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும், என்ற பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நான் வேலை செய்வேன். என்ன நடந்தாலும், என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன நிலைமை வந்தாலும், என்ன நோய்வாய்ப்பட்டாலும், என்ன நடந்தாலும் போராடுவேன். ஓடுறனா பாயிரனா பறக்கிறனான்றது கூட முக்கியம் இல்லை. என்னால் ஏழு இல்லையா, அட்லீஸ்ட் நான் தவண்டாச்சு போவேன். நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் தவண்டாச்சு போவேன், நிற்க மாட்டேன் என்ற ஒரு மைண்ட் செட் இருந்தா போதும். ஓடித்தான் போகணுமெண்டு இல்லை, நடந்துதான் போகணுமெண்டு இல்லை, என்னால் முடியலையா அட்லீஸ்ட் தவண்டாவது நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் நகர்ந்து கொண்டு இருப்பேனே தவிர நான் எந்த இடத்துலையும் பின்வாங்கவும் மாட்டேன், நிற்கவும் மாட்டேன் என்ற மைண்ட் செட் இருந்துச்சுன்னு சொன்னா சரி, விளங்கித்தா? சரியா? மைண்ட் செட் முக்கியம், ரைட்டானே? சரியா? எல்லா விடயங்களும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு, ரைட்டா? ரைட். ஸோ இதை எப்படி உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற? ஓகே, ஸோ இதை உடனே ஓகே போஸ்டில் போட்டால் டைம் எடுக்கும். இது கோல்டன் ரிவிஷன். கோல்டன் ரிவிஷன் சொன்னால் இன்றைக்கு நாளைக்கு ஒவ்வொரு நாள் நடக்க போகுது. போஸ்ட்டில் போட்டு 4 நாள் 5 நாள் போச்சுன்னு சொன்னால் கோல்டன் ரிவிஷனுக்கு ஒவ்வொரு காவும் பேப்பர் அனுப்பி கொண்டிருக்கலாது. அப்போ உடனே என்ன செய்கிறோம்னு சொன்னால் பிடிஎஃபாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம், ரைட்டாக? குரூப்புகளில் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க, சேனலில் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க, சேனலில் அப்டேட் பண்ணுவோம், குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம், அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க. ஒவ்வொரு நாள் செஷனுக்கு என்னென்ன செய்ய போகிறோம்னு பர்டிகுலராக போட்டிருப்போம். டைரெக்டாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கொண்டு வரலாம், சரியா? ஸோ இந்த 1 hour செஷனுக்குள்ள நான் செய்ய போற விஷயம், நீங்க எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எது படிச்சா போதுமன்ற விஷயத்தை தெளிவுபடுத்தி உங்களுக்கு ஆழமான அத்திவாரத்தை போட்டுட்டு போறதுதான் என்னுடைய நோக்கம், சரிதானே? இவ்வளவும் தாரம், இவ்வளவும் போதும் பிள்ளை, இவ்வளவும் படிச்சீங்கன்னா போதும், இப்படி படிச்சீங்கன்னா போதும். ஸோ எது படிக்கணும், எப்படி படிக்கணும், இவ்வளவுதான், ரைட்? இந்த அலகுகளும் பரிமாணங்களும் பாடத்துல 1 மார்க்ஸ் தான் வரப்போகுது, என்ன எம்சிக்குள்ள ஒரே 1 மார்க்ஸ் வரப்போகுது. ஆனா ஒரு விஷயம்,
இவர் வந்து பயன்பட்டு கொண்டுதான் இருப்பார். எல்லா விடைகள்லையும் அளவு போட்டு தான் எழுதணும். என்ன பரிமாணங்கள் பாதிக்க மாட்டீங்க, அளவுகள் பாதிப்பீங்க, அளவுகள் பாதிச்சு தானே எழுதுவீங்க. அப்ப நான் வந்து நேரடியாக ஒரு மார்க்ஸ் வந்து மார்க்ஸாக வருது, ஆனாலும் நான் நிறைய மார்க்ஸுக்கு வந்து பயன்படுத்துறேன். நான் பயன்படுத்துறேன் இல்லைங்குது, நிறைய இடங்கள்ல எனக்கு பயன்படுது. ஓகே ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ ஸோ மச். சண்டே செஷன் மிகவும் பயங்கரமாக எனக்குமே இன்ட்ரெஸ்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஷோர்ட் டைமுக்குள்ளே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொன்னால், இப்படி ஒரு செஷனை எனக்கும் செஞ்சிருந்தால் நான் ஃபஸ்ட் டேர்ம்லேயே எனக்கு ஹையஸ்ட் ரைட்டானே, ஆனால் 59 ரைட்டா. ஃபஸ்ட் டேர்மில் ஹையஸ்ட், ஆனால் 59 ஹையஸ்ட். அதுக்கு அடி விழும். இதெல்லாம் ஒரு மார்க்ஸ் என்று காட்டுறியா? தம்பிக்கு பேரு சுற்றாடல்ல 98 வந்திருக்கு, 59 எடுத்து வந்திருக்கான். நீ எல்லாம் ஒரு மனுஷனாண்டு அடி விழுந்திருக்கு ரைட்டா. ஆனா நமக்கு தான் நம்மளோட வகுப்புல ஹையஸ்ட். ஆனா நம்மளோட நோக்கம் வகுப்புல ஹையஸ்ட் என்ற விஷயம் இல்லை, நம்மளோட நோக்கம் இலங்கையில ஹையஸ்ட் என்ற விஷயம். நம்மளோட டார்கெட் பெருசு. அப்ப திருப்தி படலாமா? 59 வச்சு திருப்தி படலாமா? எனக்கு தான் ஹையஸ்ட் அரட்டை அடிச்சு கொண்டு தெரியலாமா? நான் என்ன 30 பேரோட மட்டுமா போட்டி போடுறேன்? இலங்கையில இருக்கிற எக்ஸாம் எடுக்கிற 7 எக்ஸாம் எடுக்கிற அவ்வளோ பேரோடையும் போட்டி போடுறேன். விளங்குதா? ரைட் ஓகே ரைட். சந்தோஷம் பிள்ளைகள், சந்தோஷம் பிள்ளைகள், பயங்கர சந்தோஷமா இருக்கு உங்களோட இந்த வருஷத்தை தொடங்கினத்துல ரைதானே. நிறைய தூரங்களுக்கு, நிறைய உயரங்களுக்கு நீங்க போகணும்னு சொல்லி நான் மனசார ஆசைப்படுறேன். ரைட். எனக்கு சொல்ல மாட்டீங்களா? நானும் போறதுக்கு ஓகே, நானும் போறது. நன்றி. நான் உங்களுக்காக பிரார்த்திச்சு கொள்றேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, God bless you பிள்ளைகள். ஹாவ் அ கிரேட் இயர் ஹெட் ரைட்டா. ஸோ ஒரு பெரிய அற்புதமான ஒரு வருடத்தை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கீங்க. அற்புதமாக இருக்க போகுது இந்த வருடம். இன்றைய நாள் எப்படி போக போகுதுன்னு பாருங்க. உங்களுக்கு சட்டப்படி போக போகுது. சந்தோஷமா இல்லாத தொடங்கியிருக்கீங்க. அடி இவ்வளவும் தாண்டா அழகு பரிமாணம் ரைட். அந்த ஒரு மைண்ட் செட்டோட எல்லாம் விலகுறீங்க. நீங்க ஜாயின் பண்ணக்குள்ள எப்படி இருந்தீங்க, விலகுக்குள்ள எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. அவ்வளவுதான். 1 hour சொல்யூஷன், சிம்பிள். அவ்வளவுதான் வாழ்க்கை. இவ்வளவுதான் அழகு பரிமாணம் இல்லைங்க. ஆனா போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் பிள்ளைகள், ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிதானே? டியூட்டர்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுவாங்க பிள்ளைகள். ஸோ சேனல்ஸில் வந்து கண்டெக்டில் இருங்க. சேனல்ஸில் வந்து விஷயங்கள் போடப்படும். ஸோ ஒவ்வொரு செஷன் வந்து தனித்தனியாக போடப்படும். கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்து டவுன்லோட் பண்ணி படிங்க. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். புதிய வருடம் எல்லாருக்கும் ஆரோக்கியமானதாக, பயங்கர சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ பிள்ளைகள். தேங்க்யூ சார். ஓகே, Thank you, sir. Bye, sir. God bless you. Happy New Bye, Year. God bless you. Thank you, sir. Okay, right. முடிச்சுக்கொள்வோம் என்ன? ஓகே பிள்ளைகள்.